திராவிட இனத்தின் தனிப்பெரும் தலைவராக, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான வழிகாட்டியாக தந்தை பெரியார், பெரியாரின் பேரன், தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தை வழிநடத்துகிற திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறது இந்த அரசாங்கம். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் திராவிட இனத்தின் மாபெரும் தலைவர், கொள்கை தலைவனாக இனமானத்தை, மொழிமானத்தை, சூத்திரத்தனத்தை வேறறுத்து பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்து சமத்துவம், சமூக நீதி என்கிற பாதையில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான வழிகாட்டியாக, திராவிட இனத்தின் தனிப்பெரும் தலைவராக தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் இன்றைக்கு நூற்றாண்டு காணுகிறது. அந்த நூற்றாண்டு கொண்டாடுகிற முகத்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பாதையில் இந்த மூன்று பேரின் மொத்த உருவமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று எழுந்து நிற்கிற திராவிட இனத்தின் குரல் இன்றைக்கு லண்டன் மாநகரில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தின் மரபுகளும் என்கிற தலைப்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் கதாநாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பார்மிக்காரும் இல்லாத தலைவர் இன்றைக்கு உரையாற்றுகிறார். அதன் நோக்கம் என்ன? அதனுடைய ஒட்டி செயல்பாடுகள் என்ன? சூத்திரவால் ஏறக்கூடாது, சூத்திரவால் படிக்க கூடாது, சூத்திரன் என்று பட்டயங்களில் இருந்தபோது சூத்திரன் என்கிற அவப்பெயரை நீக்க தன் வாழ்நாள் முழுக்க மூத்திர சட்டியோடு தந்தை பெரியார் பயணித்தார். ஆனால் காலம் காலமாக தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தை பேரறிஞர் அண்ணா கோடு போட்டார். அந்த கோட்டில் அண்ணாவின் வழி வாய்மொழியை நிதர்சனமாக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பல நூறு சாதி பட்டியல்களை 4 பட்டியல்களாக கொடுத்தார். அந்த 4 பட்டியல்களையும் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சமூக நீதி விடுதிகள் என்கிற ஒற்றை வார்த்தையில் சாதியற்றவர்களாக, அந்த சாதியை தூக்கி குப்பையில் போடுகிற சமத்துவ பாதைக்கு நம்மையெல்லாம் வழிநடத்தி இருக்கிற பெரியாரின் பேரன் லண்டன் மாநகரில் ஆக்ஸ்போர்டில் உரையாற்றுகிறார். இன்னும் ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த ஆட்சியில் தான் காலனி என்று சொன்னால் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு பெண் கதறுகிறாள், கண்ணீர் விடுகிறாள். எங்களை பார்க்கிறவர்கள் காலனிக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள், காலனியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த சொல்லில் தீண்டாமை இருக்கிறது, அது எமக்கு வலிக்கிறது என்று சொன்ன உடனேயே 2 நாள் கழித்து காலனி என்கிற சொல்லை அரசு பதிவேடு, அலுவலகங்கள், தெருக்கள் எந்தெந்த பலகையில் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அகற்றி சமூக நீதிக்கான பாடம் எடுத்தவர். கோவில் நுழைவு உரிமை மறுக்கப்பட்ட போது தந்தை பெரியார் வைக்கம் தொடங்கி தமிழ்நாட்டில் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா அதை முன்மொழிந்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கோவிலின் நுழைவு கருவறைக்குள்ளே எல்லா தமிழரும் நுழையலாம், நீ படித்தால் போதும் என்று நுழைவு போராட்டத்தை அனுமதித்தார். பார்ப்பனிய சக்திகள் தடுத்து நிறுத்திய போது கலைஞரின் சிந்தனையை, பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை இன்றைக்கு பெரியார் விரும்பிய வழியில் தமிழ்நாட்டில் பெண் ஓதுவார்கள், பெண் அர்ச்சகர்கள், திருநங்கைகள் போன்றவர்களை அர்ச்சகர்களாக நியமித்து சமூக நீதிக்கான உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறது இந்த அரசாங்கம். கலைஞருக்கு பின்னால் இயக்கம் இருக்காது என்று சொன்னார்கள். அப்படியே இருந்தால் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள். கலைஞருக்கு பிறகு இயக்கம் கொடிகட்டி பறக்கிறது. அதே சமூக நீதி பார்வையில் கலைஞர் கொடுத்த, பேரறிஞர் அண்ணா வகுத்த தந்தை பெரியாரின் உயிர் மூச்சான சமூக நீதியை இன்றைக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சமத்துவத்திற்கான நாயகன் உரையாற்ற இருக்கிறார். தந்தை பெரியாரின் நாளை சமத்துவ நாள் என்றும், புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த அவருடைய நினைவு நாளை சமூக நீதிக்கான நாள் என்றும் அறிவித்து, சமூக நீதிக்கான கண்காணிப்பு ஆணையம் அமைத்து, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முதல் ஆணையத்தை இந்தியாவிலேயே தொடங்கி வைத்து, துப்புரவு தொழிலாளர்களுக்கான நலவாணையத்தை தொடங்கி, அவர்கள் பிள்ளைகளுக்கான சிறப்பு கல்வி நிதியை கொடுத்து, சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை, இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தி அவர்களை மேலெழுப்பி தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தை வழிநடத்துகிற திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் சார்பாக, திராவிட இனத்தின் சார்பாக தந்தை பெரியாருக்கு புகழுரை ஆற்றுகிறார் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில். வாழ்க சமூக நீதி, வளர்க திராவிட மாடல் ஆட்சி. நன்றி, வணக்கம்.